Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Google AdSense ல இருந்து நமக்கு எந்த அளவுக்கு ரெவென்யூ வந்து இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. அது போக பிகினர்ஸ்க்கோ சரி தென் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலுமே கூட அதாவது நீங்க 1 or 2 years அல்லது 1 or 5 years இந்த அளவுக்கு நீங்க வர்க் பண்ணிருந்து போதுன்ற அளவுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் யாராச்சும் என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் நண்பா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு வீடியோ. சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரிப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஏன் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி என்னுடைய டொமைன் நேம் வந்து ஓப்பனாக நான் சொல்லிட முடியும் என்னால். அது போக நான் எது போல் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறேன் A to Z எல்லாமே என்னால் லைவ் ப்ரூஃபாக கொடுக்க முடியும். சரிங்களா? இதுக்கு வந்து எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி மினிமமாக 3 இயர்ஸ்க்கு மேலே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். அதில் 2 இயர்ஸ்க்கு மேலே 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mrfull.com. சரிங்களா? ஒரு நாளைக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்குமே லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நைட்டு 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:10 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வீடியோ வந்து லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். என் சேனலில் இருக்கக்கூடிய A to Z ஃபஸ்ட்டு நான் எது போல் வீடியோ போட்டிருக்கேன், 1 இயர் கழிச்சு எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒன் டைம் பேக் கண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேக்காக ஒரிஜினலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்றது ஒரு இன்டைரக்டான ஒரு மெசேஜாகவும் இருக்கும். சரிங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுள் ஆட்சன்ஸில் பலவிதமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சிலருக்கு வந்து டிமோட்டிவாகவும் இருக்கலாம். நம்மளால் வந்து ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடியாதா அப்படின்றவங்கள அது போல கொஞ்சம் திங்கிங் கொண்டுட்டு போயிடலாம். ஸோ எஃபெக்ட் போடாமல் இந்த இடத்த ரிசல்ட்டுன்றது ஒன்று இருக்கவே இருக்காதுன்றது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? சரி, டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து அதாவது இது வந்து மற்றவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல கிடையாது. நான் ஒரு ஃப்ரீலான்சராக வந்து நம்ம வந்து எவ்வளவோ சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஆனால் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் அதர் ஃப்ரீலான்சர்ஸ், ஓகேங்களா, ஒரே நாளில் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க முடியும், 2 நாளில் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு வாங்கிட்டு ஸ்கேம் பண்ணிடுறாங்க. ஒன்று, எங்கிட்ட ஆர்டிக்கிள் வாங்கி போடுங்க ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வந்து டூல் யூஸ் பண்ணி ஆட்சன்ஸ் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி காட்டுறது, அதுபோல் வீடியோ மேக் பண்ணி போட்டு அந்த வீடியோவில் இருக்க மாதிரி ட்ரை பண்ணி ஒரு சிலர் வந்து ஆட்சன்ஸ்க்கு அப்ரூவலுக்கு அனுப்புறது. புரியுதுங்களா? ஆக்சுவலி ஒவ்வொன்றா இன்ச்சு பை இன்ச்சு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு சிலது வந்து சொன்னால் பாலிசி வெலியூஷனுக்குள்ளே போயிடும். அதனால் இது மட்டும் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னும் போது அதாவது இடத்த உடனே என் வீடியோ வந்துருமா ஆட்சன்ஸில் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் இல்லையா? அதுபோல் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்க வந்து அதாவது என் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் பற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ கூட பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் டக்குன்னு அமௌண்ட் வாங்கிட்டு அப்படியே ஸ்கேம் போட்டு அப்படின்னு சொல்கிறது பிளாக் லிஸ்ட்டில் போட்டு காணாமல் போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையே வெறுத்து போய் நம்ம இந்த ஃபீல்டுலேயே போகக்கூடாது, ஆன்லைன் ஃபீல்டில் நம்ம போனால் நம்ம ஃபுல்லாகவே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா இடத்தையுமே சம் டைம் கொடுத்து தானே ஆகணும். சரிங்களா? நான் காசு தரேன், ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆன வெப்சைட் எனக்கு வேணும், அதை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெவன்யூ கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நீ மினிமமாக ஃபார் மந்த்துக்கு 300 ஆர்டிக்கிள்ன்ற விதத்தில் நீங்கள் போட்டு தான் ஆகணும். சரிங்களா? நான் சும்மா ஆர்டிக்கிளே போட மாட்டேன் எனக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. ஏன் இந்த இடத்த நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கால் பண்ணி என்னை ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணிட்டார் ப்ரோ, கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டாங்க.
கடைசியாக போட்ட வீடியோவிலுமே கூட நான் பேசியிருப்பேன். சரிங்களா? என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யார் என்னன்றது கூட முதல்ல கொண்டு எந்த சேனல் முதல் கொண்டு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கு மட்டும்தான் அவர் மிஸ்யூஸ் பண்ணாரா, இல்லை அவரு போல் பல பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. சரிங்களா? ஒரு ஃப்ரீலான்சராக வந்து நான் இந்த சேனலில் இவங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அவங்கள போல், அதாவது இப்போது என்ன மாரி ஃப்ரீலான்சர் இருக்கீங்களா, தமிழில் வீடியோ போட்டாலே எல்லாருமே ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க. அந்தமாரி தாழ்த்துக்கு போயிடும். புரியுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆன்லைன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோட்ஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, மோர் தென் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே, சரிங்களா, அதுக்கு வந்து நாம் தான் பார்த்துக்கணும். இதுக்கு மேலே எதுவும் நான் சொல்ல விரும்பலை. டாபிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் பார்த்தீங்க அப்படின்னா $719 ஃபார் டேவுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. $719.25 வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரு நாளில். எஸ்டர்டே $618.39 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $3690 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $5400 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $60.08 வந்து இருக்குது. லாஸ்ட்டு பேமெண்ட்டு $94.66 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, இப்போது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். நான் வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போடுவேன். ஆனால் ஒரே ரிப்போர்ட்டாக இருக்காது. அது ஒவ்வொரு ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்டுமே வேறு வேறையாக இருக்கும். ஒன்று, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம், ஒரே நாளில் உண்மைக்குமே $700 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா ப்ரோ? நான்லாம் மாதமாக ஒர்க் பண்ணால் கூட என்னால், எத்தனை மாதம் ஒர்க் பண்ணாலுமே என்னால் 1 மந்த்து கூட ஒரு $100 $150 அதிகபட்சம் $300 மேலே கிராஸ் ஆக முடியல அப்படின்றவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆட்சன்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஆன்லைன் ஃபீல்டில் ரெவன்யூன்றது நமக்கு 100% வரக்கூடிய பிளாட்ஃபார்மு அப்படின்னா ஆட்சன்ஸ் மட்டும்தாங்க. சரிங்களா? ஆட்சன்ஸில் நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் டைமில் நீங்கள் எதிர்பார்க்குற டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும், உண்மைக்குமே ஃபார் டேவுக்கு இவ்வளோ அளவுக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகுமானா? ஷோர் நண்பா, 100% இதுக்கு நான் கேரண்டி. ஆட்சன்ஸில் வரும். ஓகேவா? வராமலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% வரும். ஏன்னா வர வச்சா தான் நம்ம வந்து ப்ரூஃபாக கொடுத்துட்ருக்கோம். வரல அப்படின்னா நம்ம வந்து ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம் நண்பா நான் மறுபடியும் சொல்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட நான் 850க்கு மேலே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லு, எதுவாக இருந்தாலும் ஃபேக்காக ஒரிஜினலான்னு சொல்லிவிட்டு. அதை விட்டுட்டு வந்து நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை, நீங்கள் வந்து எடிட் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா, விருப்பமாக இருந்தால் வந்து சேனல் வந்து ஃபாலோ பண்ணி சொல்கிற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணுறது ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் நீங்கள் பண்ணலாம். அதை விட்டுட்டு எந்த நீச்சஸில் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க்கு மட்டும் தான் பண்ணுவீங்க, ரிசல்ட்ன்றது ஒன்று இருக்காது. சரியா? சரி, டாபிக்குள்ள வந்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கிற இந்த ஏர்னிங் செக்ஷன், இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பேக் அண்டில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு $719.25 வந்து ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன், யூஎஸ் கண்ட்ரி. .comஓ அதே போல் .netஓ ORGஓ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது யூஎஸ் கண்ட்ரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன். சரிங்களா? ஒன்று, இப்போ ஒரு நாளைக்கு $719 கண்டிப்பாக வருமானா? ஷோர் நண்பா, கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்கணும் அப்படின்னா, ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல் வந்து 4000 ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகிருக்குன்னா அப்போ தான் இந்த அளவுக்கு ரெவன்யூன்றது உனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, அப்போ எஸ்டர்டே பாருங்கள், நேற்றுக்கு ஒரே நாளில் $618.39 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $3690. ஓகேங்களா? இதில் திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $5400 இருக்குது. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கும் 1 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த பேஜ் யூஸு, பேஜ் கிளிக்ஸு, அப்படி நமக்கு வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வராங்க, எவ்வளோ ஆடு கிளிக்கு நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்றது ஒவ்வொரு 1 ஹவருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு பேஜ் யூஸ் வந்தாலே ரெவன்யூ வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும்
வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதில் எவ்வளோ பேர் ஆர்கானிக்காக வராங்க, கீவேர்ட் சர்ச் பண்ணி உள்ளே வராங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ப்ரோ நானும் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பட் ஆனால் என்னால் சுத்தமாக வந்து ஒர்க் பண்ண முடியல, எனக்கு கண்டென்ட் ரைட்டிங்லாம் வராது, எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரிசல்ட் கொஞ்சம் கிடைக்கும், அதையாச்சும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன், அதாவது யூஎஸ் கண்ட்ரி. உங்கள்கிட்ட நீங்கள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே யூஎஸ், அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, ஓகேங்களா? இதில் மொதல் 4 கண்ட்ரி மட்டும், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி மட்டும் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேட்டகரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இந்த அளவுக்கு ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகிட்டுருக்குது, ஓகேவா? சரி, இப்போது டுடே டாலர் நமக்கு $719.25 வந்துருக்குல்ல, அது வந்து திஸ் மந்தில் $5400, அதாவது 5.4Kன்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா $5400, சரிங்களா? இது கூட ஆட் ஆகி தான் அந்த $719.25 இது கூட அது $5400 கூட ஆட் ஆகி தான் காட்டுது. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடே டாலர் $1 வந்தாலும் சரி, ஒரே நாளைக்கு $1000 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி தான் காட்டும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டுடே டாலர் நமக்கு $10 வந்தாலும் சரி, $5 வந்தாலும் சரி, ஏன் $100, $1000, $5000 எவ்வளோ வேணால் வரட்டுங்க டுடேவில், அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும், ஓகேங்களா? சரி, அப்போ எஸ்டர்டே அமௌண்ட்டு அது எப்படி ப்ரோ வந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக இன்றைக்கி இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக நைட்டு ஒரு 12 மணி 12:05 இந்த டைமுக்கு இந்த பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா ரெவன்யூமே அப்படியே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும், ஓகேங்களா? அப்போது டுடேவில் என்ன ஆகும் அப்படின்னா 0-0ன்னு ஆகிடும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகணும். அப்போது கரெக்டாக டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்கிற அமௌண்ட்டில் எஸ்டேக்கு மூவ் ஆன உடனே டுடே இருக்கக்கூடிய அந்த இடத்த 0-0 ஆகிடும். அப்போ எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னா மறுபடியும் 1 மணிக்கு அந்த டைமுக்கு வந்து டுடேவில் நமக்கு எவ்வளோ பேஜ் யூஸ் நடக்குதோ ஆட் கிளிக் நடத்த மறுபடியும் அந்த இடத்த ரெவன்யூன்றது ஒன்று ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? புரியுதா? சரி, அப்போது எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு எங்கே, இப்போ $618.33 இருக்குல்ல, அந்த டாலரில் எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட்டு 7 டேஸ் $3690 இருக்குல்ல, அது கூட போய் ஆட் ஆகிடும், சரிங்களா ப்ரோ? அப்போது லாஸ்ட்டு 7 டேஸில் போய் $618 வந்து ஆட் ஆகும்னு சொல்கிறீங்கள, அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது 4000 4100 அதுபோல் ப்ளஸ் பண்ணி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை. எப்போயுமே நீங்கள் எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான அமௌண்ட்டும் கணக்கில் எடுத்துக்கவே கூடாதுங்க, சரிங்களா? இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது டுடேவில் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே எஸ்டர்டேக்கு வரும். தென் எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகும். அது லாஸ்ட்டு 7 நாளுக்கான அமௌண்ட்டுன்றதால அது அதிகமாகவும் ப்ளஸ் பண்ணி காட்டலாம். தென் ஒரு நாள் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாகவும் காட்டலாம். அதாவது அதுக்குன்னு 7 நாள் அமௌண்ட்டுன்னா அது அதிகமாக காட்டணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு குறையவும் குறையாது, ஏறவும் ஏறாது. ஏன்னா அது வந்தால் வந்தது தான், சரிங்களா? மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்கில் அமௌண்ட்டு மைனஸ் ஆனால் தானே தவிர உடனே அப்பைக்கப்பையெல்லாம் மைனஸ் ஆகாது, புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பேலன்ஸில் வந்து பாருங்கள், $60, ஒரு $94 இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆட்சன்ஸ் அப்பில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதில் ஒர்க் பண்ணி பேக்லிங்க் எடுத்து டொமைன் அத்தாரிட்டிலாம் புஷ் பண்ணி ஆர்டிக்கல்லாம் போட்டு சைட்டை வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 6 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கணும்பா. அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஆட்ஸை வந்து ஆன் பண்ணி விடும், சரிங்களா? சும்மா எடுத்தாங்க ஒருத்தம் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேருக்கு வந்து வெப்சைட்டுக்கு ஆளுங்க வந்தாலுமே ஆடு கிளிக்குன்றது அதிகமாக நடந்து போயிடும். ஒன்று அதே இல்லாமல் தேவையில்லாமல் ஆடு கிளிக்கு நடக்குது, ப்ராப்பராக ஆர்டிகல்ஸ் உள்ள அப்படி இல்லை வெப்சைட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு மொத்தம் மைனஸ் ஆகி போயிடும், புரியுதுங்களா? ஸோ நமக்கு வந்து ரெவன்யூ ஷார்ட்டிங்கில் வந்து கொஞ்சமாக வந்தாலுமே ப்ராப்பராக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஆட்ஸ்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது நல்ல ரெவன்யூன்றது ஒன்று கட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இந்த $719.25 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். கீழே பாருங்கள், பேஜ் வியூஸ் அண்டு கிளிக்ஸு. பேஜ் வியூஸ் 2330 பேர், கேன்னு இருக்குல்ல 2000
330 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு 71ன்னு இருக்குது. அப்படின்னா 2330 பேர் வந்திருக்காங்க. அதில் 71 பேர் என்னுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. விளம்பரங்கள் வந்து இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி ஆட் வந்து கிளிக் பண்ணதால் என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட $719.25 வந்து கிடச்சிருக்கு. அப்போ ப்ரோ மேலே இருக்கிற 2300 பேர், அதாவது பேஜ் வெறும் பேஜ் மட்டும் வந்தால் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் ரெவன்யூன்றது ஒன்று எடுக்க முடியாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளோ பேர் வந்தாலுமே ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடக்கலை அப்படின்னா ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஆடு செட்டப் பண்ணணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் என்னென்ன ஆட் சைஸ்ன்றது நான் எல்லாமே லைவ் ப்ரூஃபாகவே கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ரெஸ்பான்சிவ் ஆடு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹெடர் ஆர் ஃபுட்டர் செக்ஷனில் கண்டென்ட்டுக்கு சென்டரில் எங்கேயாச்சும் 2 ஆடு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ரொம்பலாம் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஆடு யூஸ் பண்ணுறீங்களோ வெப்சைட்டுடைய லோடிங் ஸ்பீடு வந்து கம்மியாக போயிடும். ஆடு கம்மியாக இருந்தால் தான் வரக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஆர்டிக்கிள் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம வாட்டாட்டி எங்கெங்கே இடம் இருக்குதோ எல்லா இடத்தையும் ஆடாக வச்சு தள்ளிட்டோம் அப்படின்னா ஒரு யூசர் வந்து வெப்சைட்டுக்குள்ளே 5 செகண்ட் இருந்தாலே பெரிய விஷயம். வந்த வேகத்தில் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த செகண்டில் பேஜ் வியூ மட்டும்தான் கவுண்ட் ஆகுமா தவிர ஆடு வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணாது. ஆடு வந்தால் தான் நமக்கு ஆடு கிளிக் நடக்கும். ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆடு வந்து கம்மி பண்ணுங்கள். சைஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஒன்று ரெஸ்பான்சிவ் ஆடு யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மேனுவல் ஆடு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தென் ஆட்டோ ஆடு வந்து யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். சரி, இப்போது பேஜ் வியூஸ் வந்து 2330 பேர் வந்திருக்காங்க. 2330 பேரில் 71 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 71 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $719.25 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போது பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் $302.57 வந்து இருக்குது. சிபிசி $10.20 வந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு அதிகமாக இருக்கோ டே டு டேட்டில் அந்தளவுக்கு ரெவன்யூமே ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி, இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்கல்ல, அவங்க வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு $302.57 வந்து கிடைக்கணும். அந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஆடு கிளிக்கு எவ்வளோ தெரியுமா கரண்ட்டில் கிடைக்குது? கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? $10 நமக்கு 20 சென்ட்ஸ் விதத்தில் கிடைக்குது. நண்பா, இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இது ஓவராலாக தான் காட்டும். எல்லா கண்ட்ரிக்கும் காமனாக தான் இது ஓவராலாக காமிச்சிட்ருக்கு. இதுவே கண்ட்ரி பேஸ் பண்ணி போய் நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கிளிக்குக்கு $30 கிடச்சிருக்கும், $100 கிடச்சிருக்கும். புரியுதா? ஆக்சுவலி இதெல்லாம் நான் லைவ் ப்ரூஃப் எப்போயோ கொடுத்துட்டேன். என்னால் வந்து ஏன்னா வந்து லைவ் ப்ரூஃப் காட்டணும் போது டொமைன் நேம்லாம் தெரிஞ்சிடும். அதுதான் அங்கே பிரச்சனையே. ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் 4-5 வெப்சைட் வச்சுருக்கிறதால ஒன்று காமிக்கு போய் மற்றதெல்லாம் அஃபெக்ட் ஆகிடுன்றது ஒரே ரீசனுக்காக தான் என்னால் காட்ட முடியல. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணிருக்கவே மாட்டேன். வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபோன் வந்து எத்தனை அளவுக்கு ரீடாரேஷன் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங் சொன்னால் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஏன்னா ப்ராப்பராக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுனா யாருக்குமே பண்ண தெரியாதா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ரிப்போர்ட்டு கொடுக்குறேன்னா அதில் ஒரு காரணம் இல்லாத நான் கொடுக்கவே மாட்டேன். புரியுதா? இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஏறணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி எங்கிட்ட வந்து 50 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவன்யூன்றதை அதிகபட்சம் என்னால் இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும். ஒரு ஆர்டிக்கில் வந்து வெறும் $150 நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஆஃபர் பண்ணி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 30 ஆர்டிக்கிள் மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஆன் தி வே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, டாபிக் வந்துடலாம். இப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா, இப்போ என் வெப்சைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸில் 1000 கார் ஆக்சிடென்ட் இது போல் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஆர்டிகளுக்கு தான் இந்த அளவுக்கு சிபிசி கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு சுத்தமாகவே கிடைக்காது. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி ஆர்டிகல் போட்டு பாருங்கள், ரிசல்ட்ன்றது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். சரியா? சரி, இம்ப்ரெஷன் 9600 இம்ப்ரெஷன் இருக்குது. இம்ப்ரெஷன் மூலிமா அமௌண்ட் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா இம்ப்ரெஷன் மூலிமா அமௌண்ட்டெலாம் ஒன்றும் வராது நண்பா. சரியா? இம்ப்ரெஷன் மூலிமா அமௌண்ட் வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் எதுனா ஆட் மொபு, ஆட் மேனேஜரு, ஆட்சன்ஸ் 360 இது 3த்துல இசிபிஎம் கால்குலேட் பண்ணி இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஆனால் ஆட்சன்ஸில் மட்டும் ஒன்லி ஃபார் ஆடுகளுக்கு நடந்தால் வரும், இல்லைனா வராதுன்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட
பேஜ் யூஸ் பாருங்கள் 2330. ஓகேங்களா? இந்த 2330 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து 1 செகண்ட் இருந்திருக்கலாம், 10 செகண்ட் இருக்கலாம், 100 செகண்ட் இருந்திருக்கலாம். அவங்க எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். ஸோ அந்த விதத்தில் 9600 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஒரு குறைஞ்சபட்சம் 1000 இம்ப்ரெஷன் உங்கள் வெப்சைட்டுக்கு 1000 பேஜ் உங்கள் வெப்சைட்டுக்கு வருது அப்படின்னா 5000 இம்ப்ரெஷன் நமக்கு கிடச்சிருக்கணும். புரியுதா? மினிமமாக 5000 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடைக்கணும். நம்ம வெப்சைட்டுக்கு 2330 பேர் வந்திருக்காங்க. அதில் நமக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஆவரேஜாக 9600 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஓகேவாக தான் இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. சரியா? தென் பேஜ் சிடிஆர் வந்து 3.5% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? பேஜ் சிடிஆர் எப்போவுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சுன்னா ஆட் லிமிட் விழுந்துடும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க, 1 மந்த்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. சரியா? தென் மோர் தென் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், எது போல் ஆட்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஹியூமன் ஆர்டிக்கல். சரிங்களா? ஹியூமன் ஆர்டிக்கல் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹியூமனாக ஒரு மேனுவலாக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் மற்றவங்க எழுதிருக்காங்க அப்படின்னா அதை படிச்சுட்டு நமக்கு எப்படி புரியுதோ அதுக்கு தகுந்த போல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து எழுதி கொடுப்போம். உனக்கு வந்து எஸ்இஓ பண்ண தெரியல, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, இந்தமாரி எஸ்இஓவில் நீ எத்தனை டைப் வச்சுருந்தாலும் எத்தனை பேசிக்காக எஸ்இஓ உனக்கு 1% கூட தெரியலனாலுமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக தான் ஆர்டிக்கல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சன்ஸ் அப்போலுக்கு 100% என்னால் வந்து கேரண்டி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேங்கிங்க்கு நாம் கேரண்டி. நீங்கள் வந்து ஏல ஜென்ரேட் பண்ணி போட்டால் நமக்கு ரேங்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நண்பா. ஹியூமன் ஆர்டிகளுக்கு மட்டும்தான் ரேங்கிங்ன்றது ஒன்று கிடைக்குமா தவிர ஆர்டிகளுக்குலாம் ஒன்றுமே இருக்காது, 0% தான் இருக்கும். ஸோ ஆட்சன்ஸ் அப்போலுக்காக நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்கீங்க, தேடிட்டுருக்கீங்க யாரையாச்சும் அப்படின்னா நம்ம மறுபடியும் சொல்கிறோம், ஒரு ஆர்டிகல் 150 ரூபான்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இல்லை நான் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அப்போலாம் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு வந்து உங்கள் வெப்சைட்டில் வர அளவுக்கு இல்லைனா கூட ஃபார் மந்த்துக்கு $100 வந்தால் கூட போதும் அப்படின்னா அதுக்கு இது போல் கேட்டகரியில் ஒர்க் பண்ணலாம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா இது போல் கண்ட்ரி டார்கெட் பண்ணி இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல் ICPC ஆர்டிகல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அதுவுமே வந்து சேம் அமௌண்ட்டு தான். 1000 வேர்ட்ஸ்லேருந்து 1500 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் மினிமமாக. SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஆட்சன்ஸ் அப்போல வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே வாங்க போகிறதுனாலுமே கூட நீங்கள் ஆர்டிக்கல் வாங்கி எங்கிட்ட வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன், மோர் தென் இன்ஸ்டாகிராம் முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்மக்கிட்ட எத்தனை சோஷியல் மீடியா இருக்கோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நண்பா. உங்களுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா யோசிக்காமல் கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? சரி, அடுத்ததாக வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிகினராக இருந்து வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த இடத்த ஆரம்பித்து எப்படி கொண்டு போகணுன்றது தெரியாது இல்லையா? அது நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக் கொடுப்பேன். நான் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இது வந்து ஜூம் மீட்டிங் மாதிரியோ மற்றதெல்லாம் கிடையாது. ஒரு 10 பேர் கூட்டத்தில் சேர்ந்து கோவிந்தா போடுறது கிடையாது. ஒரு ஹியூமனாக நீங்கள் நான் 2 பேர் மட்டும்தான் இந்த கிளாஸில் ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நடக்கும். புரியுதுங்களா? ஸோ பிகினர் பொறுத்த வரைக்கும் பிளாகிங்குள்ளே உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஜீரோவில் தான் இருப்பீங்க. அப்படின்னும் போது அது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்தளவுக்கு நம்ம டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட் நான் பில்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 11000 ரூபா நான் வாங்கிட்டுருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸோட 15000 ரூபா வாங்கிட்டுருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃப்ரீ லைவ் ட்ரையல் தான் அதில் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். இன்க்ளூடு உங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் போட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னா மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2000 கிடச்சிரும். அதான் போடுறதா இருக்கும். புரியுதா? அதாவது உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு ஒரு 15000 ரூபா இருக்குது அப்படின்னா WordPress வெப்சைட்டு 1 year ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி உங்களுக்கு நான் பர்ச்சேசிங் பண்ணி ப்ராப்பராக வந்து வெப்சைட்னா என்ன, எப்படி பேக்கெண்டில் ஒர்க் பண்ணணும், எப்படி SEO பண்ணணும், A to Z, அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் என்னுடைய சப்போர்ட் லைஃப் லாங் இருக்கும் நண்பா. அதுக்குன்னு நான் வந்து அமௌண்ட் அதிகமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து கம்மியாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா சொல்ல தான் முடியும். அதை விட்டுட்டு இவங்க 5000 பண்ணுறாங்க, 6000 பண்ணுறாங்க, 2 நாளில் ஒரு வாரத்தில் அப்ரூவல் வாங்கி தராங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு அப்ரூவல் வாங்கிறதுக்கு மினிமம் 50 ஆர்டிக்கல்லேருந்து 100 ஆர்டிக்கல் வரைக்கும் மினிமமாக தேவைப்படும். ரொம்பவே குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான டொமைனுக்கு 30 ஆர்டிக்கல்லேருந்து ஒரு 50 ஆர்டிக்கல் தான் அதிகம். ஆனால் அதுவே ஆல்ரெடி அவர் 5 டைம் 6 டைம் வந்து அப்ரூவலுக்கு அனுப்பிச்சு ரெஜிட் A2லாம் போட்டு அப்படி மாற்றி சைட்டை வந்து ரணங்கலாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்தோன்னா நம்ம வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ புரிஞ்சுக்குங்க,
உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளாகிங்காக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேஷனாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி வேணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரியா? தென் அது போக நம்மக்கிட்ட டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் இருக்குது, பேக்லிங்க் சர்வீஸ் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டிக்கான சர்வீஸ் வந்து மினிமம் 5000 நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங்குமே வந்து 5000 நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேக்லிங்க் சர்வீஸ் வந்து குவாலிட்டி பேக்லிங்க் வந்து 1500 100 பேக்லின்ற விதத்தில் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். தென் அது போக பேக்லிங்க் சர்வீஸ்லேயே எவ்வளோ இருக்குன்னுபா. பேக்லிங்க் இருந்தால் தான் நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வரும்ன்றதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பேக்லிங்க் இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக்ன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. சரியா? தென் அது போக எஸ்இஓ சர்வீஸ் வந்து இருக்குது. வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது. தென் அது போக பிகினர் வந்து ப்ராப்பராக டீச் பண்ணுறது, வெப்சைட் வந்து ஸ்லோவாக இருந்தால் ஸ்பீடப் பண்ணி கொடுக்குறது. வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரியா? கோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும், நிறைய இருக்குதுன்றதால சொல்ல முடியல. ஏன்னா 250க்கு மேலே இருக்குது. எது வந்தாலும் கால் பண்ணுங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். சரியா? வேறு என்ன சொல்கிறது, நிறைய பேசலாம். இப்போவே ஆவரேஜ் 25 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. எனி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற சப்போர்ட் கிடைக்கும். சரியா? நிறைய இன்டேரக்டாக சொல்லலாம், பட்டு என்ன பண்ணுறது முடியல. கொஞ்சம் நண்பா, நிறையவே மனசு சரியில்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க ஆன்லைன் ஃபீல்டில் பொறுத்தன வரைக்கும் அப்படின்னா, அவங்க யாரோ பண்ணதுக்கு வந்து என்ன மாரி ஒழுங்காக ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறவங்களும் வந்து பேர் கெட்டு போயிடுது வெளியே. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஃப்ரீலான்சராக வந்து நீ ப்ராப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்த அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபிள் அந்த இடத்த வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, தமிழ் யூஸர்னால் அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஆனால் நீ ஒரு இடத்த மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தால் எல்லாருமே எல்லா யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லா ஃப்ரீலான்சருமே வந்து அந்த இடத்த அஃபெக்ட் ஆகுறாங்க. உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ அது வேறு. உன்னால் ஒரு சர்வீஸ் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த சர்வீஸ் மட்டும் வச்சுக்கோ. அதை விட்டுட்டு நான் ஒரு வாரத்தில் அப்ரூவல் வாங்கி தரேன், ஒரு மாதத்தில் அப்ரூவல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கி ஏமாத்தாதீங்க யாருமே. சரிங்களா? உண்மை என்னன்னு சொல்லுங்கள். ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு பிகினர் வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு என்றைக்கு தெரியுமா தோணும்? மினிமமாக 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் ரெவன்யூன்றது ஒன்று வரும். அதுக்கு இடையில் ₹1 கூட உங்களால் பார்க்க முடியாது. அதை மீறி வந்தாலுமே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வரும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 1 வருஷம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டுமே டைம் கொடுத்தாகணும் நண்பா. அதை விட்டுட்டு நான் வந்து அமௌண்ட்டு காசு கொடுத்து ஒரு ₹30,000 கொடுத்து அக்கௌண்ட் ஆட்சி அப்பில் அக்கௌண்ட் வாங்கிட்டு எனக்கு ரெவன்யூ வரல அப்படின்னா எப்படி வரும்? வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் போடணும், ஃபார் மந்த்துக்கு 300 ஆர்டிக்கல் போடணும், ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல்னா 5000 ஆர்டிக்கல் போடணும், பேக் லிங்க் எடுக்கணும், அது போக எஸ்இஓ ப்ராப்பராக பண்ணியிருக்கணும், எந்தெந்த ஆர்டிக்கல் ரேங்க் ஆகுதோ அதுக்கு ப்ராப்பராக மறுபடியும் 1 more பேக் லிங்க் எடுக்கணும், டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய காம்படிட்டர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கள எந்தமாரி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு ஆர்டிக்கல் போட்டு நம்ம வெப்சைட் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்லேயே வச்சுக்கணும். நமக்கு காம்படிட்டர் வந்து பல பேர் ஆர்டிக்கல் நம்மளோட பெட்டராக க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்கு ஈக்குவலாக நம்ம மறுபடியும் ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய ஒரு லூப்பாக இருக்கும். சரியா? இது எல்லாமே டீகோட் பண்ணி நம்ம வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ப்ளேஸில் கொண்டு வந்து நிறுத்தணுன்றது ரொம்ப பெரிய வேலை. ஆனால் சிம்பிளாக ஒரே வார்த்தை, காசு கொடு அப்ரூவல் வாங்கி தரேன், அதை வச்சு நீ ரெவன்யூ பார்த்துக்கலாம். அதெல்லாம் சும்மா கதை. வேலை செஞ்சால் தான் இந்த இடத்த ரெவன்யூன்றது ஒன்று வருமா தவிர வேலை செய்யாமல் ₹1 கூட வராது அப்படின்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்களா ப்ரோ, நான் இப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்கேன், ரொம்பவே ஒரு பிகினர்ஸ் தானா, எனக்கு வந்து பிளாகிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கற்றுக்கணும் அப்படின்னா நண்பா, கற்றுக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறதுக்குன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் பழைய வீடியோஸ் தான் இருக்கும். எது ஒரிஜினல் ஃபேக்குன்றது நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் கற்றுக்கணும். இல்லை அப்படின்னா பெய்டு சர்வீஸ் ஹையர் பண்ணலாம். 2வது, வித்தவுட் அமௌண்ட்டில் ₹1 கூட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் லேர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். பிளாகர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா blogspot.com. சரிங்களா? பிளாகர்னால் என்னன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தேடி பாருங்கள், ஒரு சில யாராச்சும் வீடியோ போட்டிருக்கலாம். சரியா? பிளாகர்ன்றது பிகினர் ரேஞ்சுக்கு ஒரு 15% மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியுமா தவிர 100% நம்மளால் லேர்ன் பண்ண முடியாது பிளாகிங் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும். அப்போது அதில் 100% எதில் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா WordPress ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். WordPressன்றது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி நண்பா. நமக்கு எப்படிலாம் நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணணுமோ அது போல் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாகர்ன்றது ஐஃபோன் மாதிரி, பேருக்கு ஃப்ரீயாக தவிர எதுக்கு ஏற்றாலும் ஸ்கிரிப்ட் காசு கொடுத்து வாங்கணும். அதனால் நம்மளால் அதில் ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் ஒர்க் பண்ண முடியும், பட்டு
வித்தவுட் அமௌண்ட்டில் ஒரு வெப்சைட், நானும் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். அதில் ஆர்டிக்கல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது அப்படின்றது ஒரு 3 5 மாதம் பிளாகில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வேர்ட்பிரஸ் பக்கம் நீங்கள் மூவ் ஆகுறீங்கன்னும் போது இன்னுமே ஈஸியாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது வேர்ட்பிரஸில் அட்வான்ஸ் லெவல் டூல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய ரிசல்ட் வந்து வேறு லெவலில் நம்ம அவுட்புட்டாக கொண்டு வந்து நிறுத்த முடியும். புரியுதுங்களா? சரி, வேர்ட்பிரஸ் வெப்சைட் தான் நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள், வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கலாம். சரியா? ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து. அடுத்து போக வேறு என்ன சொல்கிறது, நிறைய சர்வீஸ் இருக்குது நண்பா. ஒவ்வொன்றும் நான் தெளிவாக சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னும் போது ரொம்ப டைம் எடுத்துக்குது. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.